எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பெற்றோர்களே, கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்னா லஞ்ச் வந்து கட்டி கொடுக்குறேன்னா சரியான ஒரு பெரிய ஒரு தலையிடி தான், ரைட்? ஒவ்வொரு நாளும் யோசிப்போம், என்னத்தை கொடுக்கலாம், இன்னைக்கு என்ன கொடுக்கலாம், நாளைக்கு என்ன கொடுக்கலான்னு, ரைட்? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை ஒன்று உங்களோட ஷேர் பண்ணுறேன், அது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது லஞ்சுக்காக நீங்கள் வந்து பீஸாவுக்கு வந்து மாவெல்லாம் குளிச்சிக்கிட்டு இப்படிலாம் இருக்க தேவையில்லை. நான் சிம்பிளாக வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் டோட்டிலாவை வச்சே நான் வந்து இப்படி செஞ்சு ஒரு பீஸா மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். பட் பீஸாவும் சொல்லலாம், கசடியாவும் சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டோட்டிலாவை அந்த ஏர் ஃப்ரையில் வச்சுட்டு பாஸ்டா சாஸ் இருக்குது அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து நான் சின்னதாக வெட்டி நான் வந்து கொஞ்சம் நல்ல உரப்பாக தூள் போட்டு செஞ்சேன். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உரப்பு வேணும். ஸோ அதில் வந்து எங்களோட தூள் எல்லாம் போட்டு பிரட்டிட்டு அதுக்கு பிறகு அதை அந்த ஸ்ப்ரெட் பண்ண அந்த சாஸுக்கு மேலே அந்த சிக்கனையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்குதோ துருவன சீஸை வந்து நீங்கள் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இன்னொரு டோட்டியில் வச்சு திரும்பவும் சேம் திங் நீங்கள் அதே மாதிரி செய்யணும். அப்படி நீங்கள் உங்களுக்கு 3 இல்லைன்னா 2 தட்டு வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு பிறகு ஏர் ஃப்ரையரில் அந்த மொட்டை, இப்போ உதாரணத்துக்கு பீஸா மொட்டைன்னு சொன்னால் பீஸா மொட்டை கொடுங்க, ஒரு 50 மினிட்ஸில் ரெடி. ஈவன் உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ரையர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க கவுண்டர் டாப் அவன், ரைட், அவனில் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இது சரியான ஈஸி மெத்தட், எக்ஸாக்ட்லி லைக் அந்த ஒரு பீஸாட ஒரு டேஸ்ட்டும் இருக்குது. ஆனால் எங்களோட பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு. ஆனால் வளமையாக இது வந்து கசடியான்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு சொன்னால் நான் வந்து இந்த டோட்டிலா வந்து ஸ்பினச் டோட்டிலா வாங்கினேன். 100% பியூர் டோட்டிலா அண்ட் குளுட்டின் ஃப்ரீ, சரியா? ஸோ அதனால வந்து உடம்பு எதுவும் பாதிக்காது. ஸோ நீங்களும் இப்படி இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ நீங்கள் வந்து சின்ன துண்டா, இப்போ சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் சின்ன துண்டா கூட நீங்கள் வெட்டி கொடுக்கலாம். அதுகள் சும்மா ஒரு பைட் மாதிரி லஞ்சுக்கு சாப்பிடும், வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பிள்ளைகள் இப்போ எங்கட டீனேஜ் பிள்ளைகள்னால நான் ஒரு முக்கோண ஷேப்பாக வெட்டி நான் நல்லா அந்த ஃபாயில் பேப்பரில் சுற்றி அப்போ அந்த சூட்டோடே இருக்கும், அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப உதவும் என்று நம்புகிறேன். ஏன்னா இந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ஸ்பெஷலாக என்ன சாப்பாடு கொடுத்து அனுப்புறது ஒரு பெரிய தலையிடி, ரைட்? உங்களுக்கு அப்படி ஏதாவது அனுபவம் இருந்தால் என்னோட காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. நாட்டு கோழி பெரட்டல சமைச்சு கம் ட்ரை பண்ணு, பங்காளி கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, சொர்க்கம் தெரியும். ஆஹா, தக்காளி கம 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 என்ன வாசம் தூக்குற ஐட்டத்தை போட்டு சமைச்சாக்கா அந்த இறைச்சிய கடிச்சு ருசிக்கிற வரையில ஐயோ நீ